உனக்கு எத்தனை தடவை சொன்னா புரியவே புரியாதா? மண்டையில் அறிவு இருக்கா என்ன இருக்கு? நான் சொல்றது எப்பவுமே கேட்க மாட்டேன்ல. என்ன பண்ணாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இல்லாம நீ எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துட்டு இருக்க. நீ உன்னை என்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு பண்ணணும். நீ ஏன் உன் இஷ்டத்துக்கு பண்றதுக்கு எதுங்க இருக்க? போ உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போ. உன்னை இதை மட்டும் பண்ணிடு. என்கிட்ட மட்டும் வாங்கிட்டு வெளில போய் பேச வேண்டியதானே? எதுக்கு எடுத்தாலும் கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். உன் கண்ணீர்லாம் வெறும் விஷத்துக்கு சமம், அவ்வளவுதான். இதுவே சூப்பர்ப்பா. என்னப்பா சத்தம் இந்த பக்கமா ஸ்பான்டேனியஸா டயலாக், ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டார். 2 இயர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நம்ம சோகமா இருக்கிற மாதிரி நடிச்சோம்னா ரியல் லைஃப்ல சின்ன சின்னதான யாராவது ஏதாவது சொன்னா உடனே அழுக வந்துரும். நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நடிக்கிறது. உங்களுக்கு ரொம்ப கரெக்டா புரிஞ்சிருக்குங்க இந்த சிறகடிக்க ஆசை அப்படிங்கிறது. பட 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 படபடான்னு பேசுறீங்க. குட். டிடி சைஸ்ல இருந்துகிட்டு காது செவக்கிலே எந்த பேச்சு பேசுறாளே. அப்புறம் ஓடாம என்ன செய்வான்? அவங்களுக்கு எங்களை எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு தூரம் சொல்லி கொஞ்சம் போது ரொம்ப கொஞ்சம் போதா இப்படி பண்ணுவாங்க. எந்த ஊரு நீங்க? கோமதி, மதுரை. வாய் ஓயாம பேசுது என்ன முத்து? சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? அவரை நான் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திருக்கேன். அப்ப எப்படி இருக்காரோ இப்பயும் அப்படியே அதே பிசிக்ஸ். அவர் ஒரு 15 வருஷமா அப்படியே தான் இருக்காரு. வயசானாலும் ஸ்டைலும் அழகும் இன்னொன்னு போல. ஜோக்ஸும் அப்படியே இருக்கு. முத்து என்ன கடைசில மதுரை பிள்ளை காட்டிக்கிட்டப்பா. இவ்வளவு நேரம் பேசுறீங்க. நிலவுகள் தலைகள் குனிந்ததே, மலர்களின் மமதை எழுந்ததே, கடவுளின் கடமை முடிந்ததே, அடை நீ பிறந்த நொடியிலே ஏன் நிறுத்தி விட்டாய்? தலைகள் குனிந்ததோ, மமதை அழிந்ததோ, கடமை முடிந்ததோ, பிறந்த நொடியிலோ. ஏ பெண்ணே ஏ பெண்ணே உன் வளைவுகளில் தொலைவது போல உணர்கிறேன், இடையினிலே திணறுகிறேன், கனவிதுதானா வினவுகிறேன். ஃபேண்டாஸ்டிக், சூப்பர், மைண்ட் ப்ளோயிங், அன்பிலீவபிள். தெரியுதா முத்து? முத்துல வர மாதிரி தீபாவளி பரிசு இப்ப காத்திருக்கிறது. தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரிடமும் ஒரு பரிசு இருக்கிறது. நீங்க சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு என்ன பரிசு வேணும்னு. யாருக்கு பரிசு வேணுமோ வந்து வீசலாம். இதோ வந்துட்டேன். என்ன இது? கத்திரிக்காய் ஆக்சுவலி குட்டியா இருக்குங்க, குண்டா கூட இல்லைங்க. பெருசா அது ஒரு கப்போ. உள்ள என்ன வச்சு எனக்காக சொல்லலாம்ல. நீங்க வந்திருக்கீங்க, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுன்னு வந்திருக்கீங்களா? சல்லி சல்லியா ஓடிச்சு அந்த பள்ளி. பள்ளியா? இதுக்கெல்லாம் பயப்படுவாங்களா? பயமா எனக்கா? இப்ப கை கட்டுவா. அப்பா சூரிய வம்சத்துல வந்த பள்ளி இது. அது என்னன்னு தெரியலையே. பட சுடுவா பட சுடுவா வாயிலையே பட சுடுவா. சார் அந்த வடையை வந்து கேட்க போனோம் சார். நல்லா இருக்கு. என்ன வடையா? முத்து கொடுங்க யாருக்காது. பால் இப்படி கோனா கோபால். மதுரை வீரன் தானே. இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிருவேன். இதெல்லாம் வந்த இடத்துல வர்றதா வரும்போதே யோசிக்கிறதா? இல்ல சார், வந்த இடத்துல வர்றதா? வந்த இடத்துல வர்றதா? வந்த இடத்துல வர்றதா? இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? தனியா. அடேப்பா அடேப்பா. அட நாரப்பயரே, இவன் நேரம் பண்ண அக்கப்பூர் பட்டாடா. சாவியை கொண்டு எங்க போடுற? சார் இது வந்து பிரைஸ் சார். அவர் ஒரு ஸ்டைல சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ்.
நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன், ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்ப முத்துக்கு என்ன ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருக்குன்னு தெரியலையே. பரவாயில்ல சார். அல்வாவா உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். நான் எப்பவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்குறதாங்க பழக்கம். ஆமாவா சார்? கரெக்டா நான் இருக்க வேண்டாம் போடுறேன். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? டேய் பிளாக்கே, அண்ணன் மேல இருக்க பயம் போயிருச்சு. என்ன கேக்கே, அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. நோ சார், நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. லாஸ்டா இருக்காங்க இல்லையா? ஓகே. அவங்களுக்கு கிரீன் கலர், நானும் கிரீன் கலர். பிரியுங்கள். லட்டு 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 ரெண்டு லட்டு சேர்ந்த கிடைச்சாலே லக்கே லக்கே. இதை வச்சு இன்னொரு டிஷ் செய்யலாம் சார். இந்த லட்டை ரெண்டா கட் பண்ணா கட்லெட். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. எனக்கு உங்ககிட்ட இருந்து தீபாவளி பரிசு வேணும். அதனால நீங்க யாரோ உங்களுக்கு பிடிச்சவங்கள சூஸ் பண்ணுங்க, நான் வாங்கிட்டு போறேன். Just right. Horizontal as well. பாருங்கள். எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். அப்ப வாங்கி தரல, தொலைஞ்சிருச்சு, மிஸ் ஆச்சு, உடஞ்சிச்சு. இப்போ இது நான் மட்டும் வச்சுப்பேன், எனக்காக கொடுத்துருவேன். இன்னும் அவ்வளவு சீரியஸா இருக்கு இந்த பிள்ளை. சிங்கப்பூர் தீபன் வாங்க சார். நான் வேலுமனு பண்ணல சார், சொல்லுங்கடா. தெய்வமே காப்பாத்து. அண்ணா வழக்கம் போல பக்கத்து வீட்டுக்கு போட்டீங்க. சம பரிசுரா. தங்கச்சி நீயே போட்டு விட மாட்டேன். ஏப்பா இங்க வா. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா, மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கொடுத்துட்டு போறாரா மாப்பிள்ள. பாரு, சிங்கப்பூர் கண்ணாடி, ஜன்னல் வச்ச கண்ணாடி இப்பதானே முதல்ல பாக்குறேன். மச்சாங்க வந்து பாரு, ஆமா ஆய் போட மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான். கோபி சார் வந்ததுல இருந்தே இங்க இருந்து அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தாரு. இவரு இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன் என்னதான்டா பண்றது? இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும். ஐயா பேசாம உனக்கு காலை கிடைக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. அந்த புள்ள அங்க சொல்லுச்சு என்ன சூஸ் பண்ணுன்னு. அதுக்காக போய் சொல்லாத தப்பா நீங்க அண்ணன் தங்கச்சியா மாத்தி விட்டீங்க. பெரிய மனுஷனா நீ டீக்காரி பையல எந்திரிச்சு போயா. ஹாப்பி தீபாவளி. இதுல கண்ணாடில பயங்கரமா இருக்கு. உங்களுக்கு தீபாவளி பரிசு. ஆஹா, அதே நடிகைகள் அப்படியே லைட்டா ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுங்க. டேய் என்ன கோழி கொத்துற மாதிரி கொத்திக்கிட்டு இருக்கற? இப்படி சாப்பிட்டா உடம்புல எப்படி தெம்பு இருக்கும்? எப்படி படிப்ப நீ? இல்ல எப்படி சாப்பிடணும் மதுரை புள்ள காட்டு பாருங்க. பார் எப்படி சாப்பிடுறதுன்னு இப்ப நான் சொல்லி தரேன் பார். ஏப்பா மிச்சர் எப்படி சாப்பிடணும்? எடுத்து உள்ளங்கையில அப்படி தள்ளி அப்படி போடணும். பிடிச்சா சாப்பிடுங்க. இவ்வளவு அவனுக்கு கூட இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து வந்து மிச்சர் தின்னுட்டு இருக்கா. சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப்பு டப்பா இலவசம். சந்தோஷமா வாங்கிக்கணும். வந்து பாருங்க சரோஜா தேவி வாட வரும். ஆக்சுவலா என்னோட பையன் பேரும் சபரியா, அவர் கொடுத்தா சந்தோஷம். நீ எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் எப்படி அமைதி பாரு அன்பா. பல்லே ஆலியா நீ. ஆண்டவன் செயல் தம்பி. ஆண்டவன் செயல் தம்பி. பண்ணு அண்ணே நானே ஏன்டா எனக்கு என்ன பரிசு? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. சபரி அம்மா சபரிக்கு கொடுக்கிற பரிசு. ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்களா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஆனா நல்ல கோயின்சிடன்ஸ்மா. சரி நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்பு காட்டி போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? மூஞ்சி சார் மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடன் போல தோணும்.
அந்த அங்கிள் கேட்டேன் அந்த லாஸ்டா ஒருத்தர் உட்கார்ந்துருக்கு. இவங்க போய் அங்கிள் டீங்களே அண்ணன் ஒரு தடவை சொல்லுங்க. மரணி மேலே வரல அண்ணா அண்ணா அண்ணாவா? எது இந்த ஐயராத்துல சொல்வாளே வாங்கோ அண்ணா போங்கோ அண்ணா காப்பி சாப்பிடுங்கோ அண்ணான்னு அந்த அண்ணா தானே? நல்ல வேலை அல்வா கொடுக்கல. மைசூர் பாக்கோட முடிஞ்சு போச்சு. எனக்கா தேங்க்யூ. அம்மா ரொம்ப நேரமா மேல இருந்து கீழே செகண்ட் லைன்ல லோன்லயே உட்காந்துருக்காங்க. யாரு? ஆமா. சரி அவங்ககிட்ட நம்ம பரிசு வாங்கிக்குவோம். ஓகே. என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியலடா. கொடுங்க பரிசை. அச்சாம்பார் பரிசு எங்க இருந்து? அச்சாம்பார். இவர் சொன்ன காரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நேரமா தனியா அமைதியா யாருமே பெருசா அவங்கள கவனிக்கல. அப்படிங்கிறதுனால நான் அவங்க கிட்ட அப்படின்னு சொன்னார். ஓகே நீங்க சீரியல்ல தான் இல்லை. மொத்தத்தில் பரிசு உங்களுக்கு கிடைத்தது. ரொம்ப நன்றி. நீங்க நல்லவையா. விஜய் டிவி ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அதுல எனக்கு இவங்களோட மேனரிசம் ரொம்ப பிடிக்கும். ஒன்னு எனக்கு பிடிச்சிருக்குடா. ஜெனி பேசுறது வந்து ரொம்ப குழந்தைத்தனமா, அவங்க மாமியார்ட்ட பேசுறதெல்லாம் ரொம்ப குழந்தைத்தனமா நல்லா இருக்கும். அது மூஞ்சி சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே. அவர் வந்து இந்த தலை கோதுறது வந்து அடிக்கடி அதை பண்ணிட்டே இருப்பாரு. சார் ராகினி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ராகினியா? ஏன் ராகினியை பிடிக்கும்? ஃபேமிலி ஃபுல்லா கோவப்படுவாங்க சார் எல்லார்கிட்டயுமே. மூல கோளாறு உள்ளவன் லூசு பையா. லூசு பையா. அந்த சீரியல்லையா? ஆமா சார். இன்னும் அப்படி நேர்ல நடக்கிற மாதிரி சொல்றாங்க. அத எனக்கு ஒரு மாதிரி பக்கத்து விடணும்னு நினைச்சேன் நான். அப்ப இவ்வளவு நேரம் சீரியல்ல நடந்தத பத்தி தான் பேசிட்டு வர்றீங்களா? அடி பாவி. அவர் வந்து பொண்ணுங்கள்ட்ட நிறைய ஏமாத்திருப்பாரு. பொம்பளை பிள்ளைல பார்த்தோட புத்தி பெறலதோ. என்ன பொம்பளை சோக்கா? இந்த வயசுல பொம்பளை சோக்கடா? மாட்டும் போது ஒரு திருட்டு மொழி முழிப்பாரு. அது ஒரு தடவை முழிச்சு காட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன ரியாக்ஷன் இது? அது தெரியாம தான்டா நான் பல வருஷமா முழிச்சுக்கிட்டு இருக்கேன். சீரியல்ல ரொம்ப அமைதியான பொண்ணா இருக்கீங்க, நேர்ல பார்த்தா கெசவாலா இருக்கீங்க. எது? சைலண்டாவும் இருப்பேன், ஆக்டிவாவும் இருப்பேன். டிபெண்ட்ஸ். நல்ல பொண்ணு தான், ஆனா கொஞ்சம் கெட்ட பொண்ணு. கொஞ்சம் சேட்டெல்லாம் பண்ணுவேன். நல்லவதான். கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப லைட்டா கொஞ்சம் இப்படி சாரி சொல்லணும்னு நினைச்சேன் சார். வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வாய்ஸ் வரும் எங்கள் பாட்டி கிட்ட இருந்து. தான் வந்துட்டான் பாரு அறிவில்லாதவன். ஐயோ இவரா போச்சு, இவர் வந்துட்டாருனா போச்சு, யாரை தூக்கிட்டு போய் என்ன பண்ண போறாரோ அந்த மாதிரி நம்ம யோசிப்போம். ஆக்சுவலா வந்து திட்டுறதெல்லாம் வந்து ஒரு வில்லனுக்கு வந்து பெரிய காம்ப்ளிமெண்ட் தான் ஆக்சுவலா. அது ஒரு சக்சஸுக்கான ஒரு திங் தான் நான் பாக்குறேன். என்ன வேணா நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். அவரும் சேம் வேலைக்குன்னு போறது கிடையாது, ஆனா பில்டப்புக்கு குறவே இருக்காது. நீங்க சீரியல் பாக்குற பார்த்தா நீங்க தான் வேலைக்கு போறது இல்ல. பாய் பாய். நேயர்களே, இவ்வளவு நேரம் இது ஒரு முக்கியமான பேட்டியை பார்த்தா. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி புது புது ஆளுங்களை கூட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்.